ஹalleluya. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னொரு முறை நம்முடைய ஆண்டவரின் வார்த்தையை தியானிக்கலாம் வாங்க. நீங்க எழுந்துட்டீங்களா? நீங்க வேற தேசங்கள்ல இருந்தா இந்த நேரத்திற்காக காத்திருக்கிறோம்னு தெரியப்படுத்துறீங்க. தவறாமல் இந்த அனுதின தியானத்தை பார்த்து கொண்டு ஆவிக்குரிய விதத்துல பலப்படுகிறோம் என்று நீங்க அனுப்புகிற நூற்றுக்கணக்கான வாட்ஸ்அப் மெசேஜஸ்க்காக ஆண்டவரை துதித்து இன்னும் உற்சாகத்துடன் இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு முறை இந்த காலை நேரத்திலும் வார்த்தைகள் எங்கள் இருதயங்களை சுத்தப்படுத்தும்படிக்கும் விசாலமாக்கும்படிக்கும் பரிபூரணத்திற்குள்ளே நடத்தும்படிக்கு எங்களிடத்துல பேசும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமைங்க. வெள்ளிக்கிழமை நம்முடைய ஆலயத்துல உபவாச ஜெபங்கள் இருக்கு. உங்கள எத்தனை பேர் உபவாச ஜெபங்களை செய்றீங்களோ எனக்கு தெரியாது. நம் ஆண்டவரை நாம கவனிச்சு பார்த்தா அவருக்கு 12 சீஷர்கள் இருந்தாலும் அந்தந்த நேரத்துல 3 பேரை மட்டுமே அழைத்து கொண்டு போவாரு. அவங்க மற்றவங்களை விட பெரியவங்களோ அல்லது சிறந்தவங்களோ கிடையாது. ஆனா எதற்கோ இன்னர் சர்க்கிள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதிகம் நேசித்தார் ஆண்டவர். அவங்க அவரை நேசிச்சாங்களோ இல்லையோ அது வேற விஷயம். ஆனா ஆண்டவர் அவங்களை அதிகமா நேசிச்சாரு. யோவான் ஒருவர் தான் அதை உணர்ந்த மாதிரி தெரியுதுங்க. இயேசு நேசித்த சீஷன் என்று தன்னை பற்றி அவர் எழுதி கொண்டிருக்கிறார். பேதுரு அதை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் நேரம் எடுத்தது. ஆனா ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன்னு 3 முறை ஒப்புக்கொண்ட போது அவருடைய மன்னிக்கிற அன்பு எவ்வளவு பெரியதோ அதை முழுசா புரிந்து கொண்டாரு. இந்த காலத்துல அன்பு குறைந்து போயிருக்குங்க. உலக அன்பை குறித்தோ சகஜ அன்பை குறித்தோ நான் இங்க பேசவில்லை. ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளின் நடுவே அன்பு, தேவனின் அன்பு, ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் நடுவே அன்பு உறவாடுவது, ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் நடுவே தாயின் அன்பு எவ்வளவு உன்னதமானது உங்களுக்கு தெரியுமா? நாம ஸ்பிரிச்சுவலா ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்மை ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்தி கொண்டு வந்த தேவ ஊழியர்களை நாம அலட்சியம் செய்வது, அவங்களை ஏதோ போதகரா பார்ப்பது, அவர்களை எதிர்ப்பது, அவர்களை விமர்சிப்பது, அவர்களில் ஏதாவது தப்பு கண்டுபிடிக்கணும்னு அவங்களோட ஆர்குமெண்ட் வைத்துக் கொள்ளணும்னு நினைக்கிறவங்க அதிகமா இருக்கிறாங்க இன்றைக்கு. காரணம் என்னமோ தெரியுமா? தேவனுடைய அற்புத காரியங்கள் சபைகள்ல நடக்காம, தேவனுடைய பிள்ளைகளின் நடுவே பரிசுத்த ஆவியின் காரியங்கள் நடக்காம. ஏன்னா ஏக மனசு ஏக சிந்தை எங்க இருக்குமோ அங்கே பரிசுத்த ஆவியின் காரியங்கள் இருக்கும். பிரிவினை வரும்போது அங்கே தேவனின் சமூகத்தை நம்ம பார்க்க முடியாது. ஆகவேதான் ஏக சிந்தையோடு ஏக மனதோடு இருக்கணும்னு தேவன் விரும்புகிறாருங்க. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற உறவை பத்தி கூட இன்னைக்கு பெருமையா பேச முடியாது. ஏன்னு சொன்னா அது கூட இன்று கரைந்து போதுங்க. பெற்றோர்களின் அன்பு கூட சுயநலம் நிறைந்ததா மாறிவிடுதுங்க. முதியோரை பிள்ளைங்க முதியோர்களின் இல்லத்துல தள்ளிவிடுறாங்க. அன்பு கருணை இல்லாம என்ற வாதம் ஒரு புறம் இருந்தா, எங்கள் பெற்றோர் எங்களை விட்டுட்டு அவங்க இஷ்டம் போல இருக்கிறாங்க, எங்களை ஹாஸ்டல்ஸ்ல தள்ளிடுறாங்க, எங்களை தள்ளி வைக்க தான் முயற்சி செய்யறாங்கன்னு சொல்ற பிள்ளைங்க கூட, பிள்ளைங்கன்னா வளர்ந்த பிள்ளைங்க அநேகர் இருக்கிறாங்க. அன்பு உறவு நம் நடுவே இருக்கணுமே தவிர சட்டம் இல்லைங்க. அன்பு அநேக பாவங்களை மூடுகிறதுனால அதிக அன்போடு இருக்க சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பக்கத்துல இருக்கிறவங்க தவறை கண்டுபிடிக்கிறதுலே முயற்சி செய்துட்டு இருக்க நம்முடைய வாழ்க்கையில ஐக்கியம் வராது, அன்பு அங்க இருக்காது. பரிசுத்தனாகிய பவுலை பார்க்கும்போது அவருடைய ஊழியத்துல இருந்த ஒரு விசேஷம் என்னன்னா, he was not a pastor or a missionary, அல்லது போதகரோ ஒரு ஊழியக்காரனோ ஒரு அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுவதை பார்க்கிலும் அவர் ஒரு தாயின் அன்பையும் தகப்பனின் அன்பையும் காமிச்சாருங்க. தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபத்துல அவர் சொன்னாரு,
உங்கள் நடுவே நான் உங்களை தைரியப்படுத்திக் கொண்டு எச்சரித்துக் கொண்டு தகப்பன் தன் பிள்ளைகளிடத்தில் நடந்து கொள்வது போல நான் உங்களில் நடந்து கொண்டேன். தகப்பன் உற்சாகப்படுத்துவார், தைரியப்படுத்துவார், எச்சரிப்பாரு, கண்டிப்பாரு, திருத்துவாரு. என்னங்க, ஒரு தேவ ஊழியன் கண்டிப்பதற்கும் திருத்துவதற்கும் தேவ ஆவியினாலே எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வசனமும் அது உதவியாக இருக்கிறது. நம்மளை பாராட்டவங்களை விரும்புறோமே தவிர நம்மளை திருத்துறவங்களை விரும்புறதில்ல. நம்மளை திருத்துறவங்க ஏன் திருத்துறாங்க? நம்ம மேல அன்பு இருக்கிறதுனால தானே. தகப்பன் தான் நேசிக்கிற குமாரனை சிட்சிக்கிறார், கண்டிக்கிறாரு. ரோட்ல போற எல்லார் மேல ஏன் ஒரு தகப்பன் பொறுப்பெடுத்துக்கிறாரு? தேவன் அன்போடு ஒரு தவறு செய்யற நபரை பார்க்கும்போது அவங்கள கண்டித்து சரி செய்யும்படிக்கு அவங்கள ஏவுகிறது. உங்களை கண்டிக்கிற ஊழியக்காரங்களை, உங்களை திருத்துகிற ஊழியக்காரங்கன்னா உங்களுக்கு பிரியமா? நீ யாருயா என்ன திருத்துறதுக்கு? நீ ஏதாவது என்ன போஷிக்கிறாயா? நீ என்னை பெற்ற தகப்பனா? நீ ஏதாவது எனக்கு சம்பளம் கொடுக்கிறியா என்பது போல விசுவாசிங்க அநேக இடங்களில தேவ ஊழியர்கள் மேல எதிர்த்திரும்பதை பார்க்கிறோம். உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் உங்களை நடத்துகிறவர்கள் விழித்திருக்கிறபடியினால் அவங்க வார்த்தையை கேட்டு அவங்களுக்கு கீழ்ப்படிங்க. அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட உங்கள் நடுவே ஊழியம் செய்யும்படிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று எழுதியிருக்கிறபடி உங்க மேல அக்கறை எடுத்துக்கிற ஊழியக்காரங்க இருக்கிறாங்கன்னா உங்களை ஏதோ அடிக்கடி தொந்தரவு செய்ய அல்ல, உங்களை திருத்துவதற்கு, உங்களை பரிபூரணம் செய்யதான்றத புரிஞ்சுக்கோங்க. அதே தெசலோனிக்கேயருக்கு பவுல் சொன்னார், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளையை காப்பாற்றுவது போல உங்களிடத்துல நாங்க மிருதுவா நடந்து கொள்கிறோம். ஒரு தாய் பாருங்க எவ்வளவு பொறுப்போட, அன்போட, பாசத்தோட பாதுகாத்து கொள்வாங்களோ அந்த பிள்ளைய பாருங்க. பிள்ளைகளின் தவறுகளை மனசுல புதைச்சிட்டு வெளியே சொல்ல முடியாம எப்படி முழுங்கி கொண்டு வேதனைப்பட்டு இருப்பாங்களோ. ஒரு உண்மையான தேவ ஊழியன் கண்டிப்பதும் திருத்துவதும் மட்டுமல்ல, ஒரு தாயை போல தேற்றுவது, மிருதுவா அவங்களோடு நடந்து கொள்வது. உடைந்து போய் நொறுங்கி போய் சோர்ந்து இருக்கிறவங்களுக்கு நீ செய்வது தவறு என்று கண்டிப்பதை விட ஏற்கனவே தங்கள் மனசாட்சியினால கண்டிக்கப்பட்டு சோர்ந்து போய் இருக்கிறவங்களுக்கு திரும்பவும் கண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இன்னும் கண்டிச்சா அவங்க உடைந்து துண்டு துண்டா போயிடுவாங்க. அதனால பிரயோஜனம் இருக்காது. மனசு கல்லாயிட்டு முரட்டாட்டம் செய்வாங்க அல்லது சோர்ந்து போவாங்க. அவர்களுக்கு ஆதரவின் தேவன் இருக்கிறாரு. ஆண்டவர் மன்னிப்பார், ஆண்டவர் உன்னை சேர்த்துக் கொள்ளுவார், ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாரு, ஆண்டவர் உனக்கு புதிய வாழ்க்கையை கொடுப்பாருன்னு ஆறுதலோடு கூடியது. தேவனுடைய வார்த்தை வெறும் கண்டிப்பது மட்டும் இல்லைங்க, ஆறுதல், தேற்றும். அது நம் பட்சம் தம்முடைய அன்பை வெளிக்காட்டும்படிக்கு பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து வேண்டுதல் செய்யும் ஆண்டவரை போல ஒரு உண்மையான தேவ ஊழியன் அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக தேவ சமூகத்துல கண்ணீர் சிந்துவார். என் பிள்ளைகளே, கிறிஸ்துவின் சாயல் உங்களிலே உண்டாகும்படியாக உங்கள் நிமித்தம் நான் மீண்டும் கர்ப்பவேதனை படுகிறேன்னு சொன்னாருங்க பவுல். ரட்சிக்கப்பட்டது மட்டும் போதாதுங்க, ரட்சிக்கப்பட்டவங்க கிறிஸ்துவின் சாயலுக்கு மாற்றப்படணும்னு உங்கள் நிமித்தம் நான் மீண்டும், அதாவது ஆல்ரெடி ஒரு முறை கர்ப்ப வேதனைப்பட்டு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தாலே பெற்றேன். அதே பவுல் சொன்னார், உங்களுக்கு போதகர்கள் அநேகர் இருக்கிறாங்க, ஆனா தகப்பன்மார் இல்லை. நான் சுவிசேஷத்தின் மூலம் உங்களை பெற்றெடுத்தேன் என்றார். ஒரு நபரின் ரட்சிப்புக்காக கண்ணீரோடு விண்ணப்பம் செய்து கர்ப்பவேதனை படுவது போல பிரயாசப்பட்ட ஆத்மாக்களை சம்பாதிக்கிற சூழ்நிலை இன்றைக்கு காணப்படுகிறது இல்லைங்க. என்னுடைய வாழ்க்கையில இப்பொழுதும் சென்னையில் இருக்கிற சபையில் இருக்கிற முக்கியமான அல்லது ஆரம்பத்திலிருந்து இருக்கிற அநேகரை அவர்களோடு கண்ணீர் சிந்தி அவங்க வீட்டுக்கு போய் அவங்களோடு சேர்ந்து முழங்கால் படியிட்டு அவர்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தி அவர்களை கண்டித்து எச்சரித்து ஆதரித்து தேற்றி
சம்பாதித்த ஆத்துமாக்கள் அவங்களும் அவங்க பிள்ளைங்களும் 3 தலைமுறையா அவங்க தேவ சமூகத்துல உண்மையாக இருக்கிறாங்க. ஒரு குடும்பம் என்று நினைப்பேன் நான் ஒரு உண்மையான சபைய. நாங்க அநேக முறை கல்வாரி குடும்பம் என்று சொல்லுவோம். சர்ச்னு கிடையாது, ஏதோ ஒரு ஃபெலோஷிப் போன்றது அல்ல. அது மட்டுமல்ல, ஃபெலோஷிப் இருக்கும், ஆராதனை சர்ச் இருக்கும், ஒரு சபையாக இருக்கிறோம், கிறிஸ்துவனுடைய சரீரத்துல பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். நமக்கு ஆழமான உறவு இருக்கணும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஊழியங்கள் அநேகம் பார்க்க முடியலங்க. ஆத்துமாக்களை சம்பாதிக்கணுங்கிற ஆசை காணப்படுகிறது இல்ல. யாரோ ஏதோ சபையில இருக்கிறவங்கள நம்ம கவர்ந்து இழுத்து கொள்ளலான்னு, அங்க விட இங்கதான் நல்லா இருக்குன்னு அவங்களை எப்படியாவது நம்ப வச்சு இங்க வர வைக்கணும்னு ஏதோ செய்யலான்னு முயற்சிக்கிறவங்க நிறைய பேரா இருக்கிறாங்க. தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைங்க போதும், தேவன் எனக்கு கொடுத்த குடும்பம் போதும், தேவன் எனக்கு கொடுத்த ஊழியம் போதும், அவங்கள நான் அன்போட வளர்க்கணும், அவங்கள கிறிஸ்துவின் சாயலுக்குள்ள நடத்தணும், அவர்களை பரிபூரணரா செய்து கிறிஸ்துவன் முன்பு நிக்க வைக்கணும்ன்ற ஆசைதான் உண்மையான ஊழியக்காரனின் ஆசைங்க. ஒரு ரெஃபரன்ஸ் உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோட பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்து இருக்கிறது, எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது. என்னங்க, ஒளிவு மறைவு இல்லாம, எதுவும் டவுட் இல்லாம, ஏதோ தந்திரமா இல்லாம இருக்கிறது போல உங்களிடத்துல பேசுகிறேன். என்னன்னா, எங்கள் இருதயம் பூரித்து இருக்கிறது, எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது. விசாலமான இருதயம். கிறிஸ்துவ உடையவங்களுக்கு விசாலமான இருதயம் இருக்குங்க. அந்த குறுகிய மனசு, என் வீடு, என்னுடைய குமாரன், என்னுடைய பிள்ளைங்க, என்ன ஆஸ்தி, என்னுடைய சம்பாத்தியம், எங்க சர்ச், எங்க பாஸ்டர். இன்றைக்கு பாருங்க எவ்வளவு குறுகிய மனப்பான்மையோடு இந்த டினாமினேஷன்ஸாக பிரிந்து விட்டு ஒவ்வொரு ஊழியமும் போட்டியாக செய்கிற ஊழியமாகவே ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு இமிடேட் செய்து கொண்டு முன்னாடி செல்றாங்களே தவிர, இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் ஆண்டவர் என்று ஒத்துக்கொள்கிற நாம, எல்லாவித மொழி பேசுகிறவர்களும் எல்லா வம்சத்தாரையும் எல்லா ஜாதியாரையும் அவர் இரத்தத்தை கொடுத்து வாங்கினார் என்பதை அறிந்த நாம, ஏசாண்டவர் நேசித்த எல்லாரையும் நம்ம நேசிக்கணும் இல்லையா? நாம விசாலமான இருதயத்தோடு இருக்கணும் இல்லையா? ஏசாண்டவர் கலிலேயா பகுதியில தான் அதிகமா ஊழியம் செய்தாரு. எருசலேம், நாசரேத் பகுதிகளில் திரிந்தாரு, பேத்தனில ஊழியம் செய்தாரு. ஆனா எவ்வளவோ பகுதிகளுக்கு அவர் போகவே இல்லை. மற்ற தேசங்களுக்கு, நாடுகளுக்கு, ஓவர்சீஸ்க்கு அவர் போகவே இல்லை. ஆனா அவர் என்ன சொன்னாரு? நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இந்த உலகம் முழுவதையும் நேசிக்கக்கூடிய விசாலமான இருதயத்தை உடைய ஆண்டவரின் பிள்ளைகளா இருக்கிற நாம விசாலமான இருதயத்தோடு இருக்கணும். ஒரு தேவ ஊழியனுக்கு சுயநலம் இருக்கக்கூடாது. ஒரு விசுவாசி சுயநலத்தோடு இருக்கக்கூடாது. நான் மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்படணும்ன்றது கிடையாது. என் சபை எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். என் பிள்ளை மட்டும் இல்ல, எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படணும். எங்கள் இருதயம் உங்கள் பேர்ல விசாலமா இருக்கு, ஆனா உங்கள் இருதயம் குறுகினதாக இருக்கிறது. அநேகருடைய இருதயம் கொஞ்சம் மட்டும்தான் அவங்க இருதயத்துல இடம் கொடுப்பாங்க. அவங்க சுயநலம், அவங்க குடும்பம், அவங்களுடைய பிள்ளைங்க, அவங்க லாபம், அவங்க வளர்ச்சி, அவங்க பெருமை. நோ, உங்க இதயத்தை விசாலப்படுத்துங்க. 13ஆம் வசனம். உங்களிடத்துல எங்களுக்கு இருக்கிற மனப்பான்மையின் பதிலீடாக நீங்களும் உங்கள் உள்ளங்களை விசாலமாக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் என் பிள்ளைகள் என்று உங்களோடு இப்படியாக சொல்லுகிறேன். நீங்களும் உங்கள் உள்ளத்தை விசாலமாக்குங்கள். நமக்கு தேவன் கொடுத்த சகல ஆசீர்வாதத்தையும் நாம மட்டும் அனுபவிப்பது அல்ல, எல்லாருக்கும் பகிரணும். நம்ம சபையை ஆசீர்வதிக்கப்படுவது அல்ல,
எல்லா சபைகளும் ஆசீர்வதிக்கப்படணும். நம் குடும்பமே செழிப்பது அல்லங்க, ஒவ்வொருவரும் தேவனுடைய கிருபையில செழிக்கணும் என்கிற விசாலமான மனசு இருக்கணுங்க. நீங்க செழிக்கும் போது உங்களுடைய ஊழியக்காரங்களா, உங்க நாயகரா, உங்க ஆவிக்குரிய தகப்பன்களா, உங்களை பெற்ற பெற்றோரா இருக்கிறவங்கள கூட நீங்க நேசிக்கக்கூடிய விசாலமான இருதயம் உங்களுக்கு இருக்கணும். அது மட்டுமல்ல, இயேசுவின் அன்பை அறியாதவங்களை நேசிக்கக்கூடிய அளவுக்கு விசால இருதயம் இருக்கணும். ஒருவேளை சாப்பாடு இல்லாம, துணிமணி இல்லாம, ஏழ்மையில இருக்கிற, தெருக்களில் இருக்கிற, ஆசிரமங்கள்ல இருக்கிறவங்களுக்காக கூட அவர்களை கூட நேசிக்கக்கூடிய விசாலமான இருதயம் இருக்கணுங்க. குறுகிய மனப்பான்மையோடு கஞ்சத்தனமாக இருக்கிற, சுயநலமாக இருக்கிற இருதயத்துல கிறிஸ்து வரும்போது நம்முடைய இருதயம் விசாலமாக்கப்படும். உங்க வீட்டுல பட்சபாதம் இல்லாம உங்க பிள்ளைகளை நேசிக்கிறீங்களா? உங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள நீங்க நேசிக்கக்கூடிய அளவுல நீங்க செழிக்க செழிக்க உங்க பெற்றோரை கனப்படுத்துறீங்களா? உங்க குடும்பத்தாருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறீங்களா? அப்போதான் உங்க பக்திய மற்றவங்க நம்புவாங்க. தேவனே, எங்களுக்கு விசாலமான இருதயத்தை தாங்க பண்ண ஜெபிப்போமா? ஜெபம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, சுயநலமான குறுகிய மனப்பான்மையுடைய உள்ளத்தை உடையவங்களா நாங்க இராதபடிக்க பெரிய விசால இருதயம் உடையவர்களாய், சுயநலமற்ற கிறிஸ்துவின் அன்போடு நிரப்பப்பட்டவர்களாக, உம்முடைய அன்பை மற்றவங்களுக்கு பகிரக்கூடியவங்களாக, உம்முடைய நன்மைகளை நாங்கள் எல்லாரும் பெரும்படிக்க, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்கள் மீது ஊற்றுங்கப்பா. இந்த குறுகிய மனப்பான்மை, இந்த சுயநலமான எண்ணங்களோடு இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை உண்டாக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியை எங்கள் மீது ஊற்றி, ஜனங்கள் எல்லாருக்கும் உண்டான நற்செய்தி எல்லாருக்கும் பகிரும்படிக்கு, உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் ஆண்டவருடைய அன்பை பிரசித்தப்படுத்தும்படி, யார் ஒருவனும் அழிவது உமக்கு சித்தமல்ல என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவருக்கும் உம்முடைய அன்பை பகிரும்படிக்கு, எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் நீங்க எங்களுக்கு 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமா எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதை பார்த்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. இன்றைக்கு வெள்ளிக்கிழமைனால கல்வாரி சபையில இன்றைக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் நடக்குது. உங்களுடைய சபைகளையும் இன்றைக்கு உபவாச ஜெபம் இருக்குமானா நீங்களும் அதுல தவறாம கலந்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.